அனைவருக்கும் வணக்கம். வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம். மனித குலத்திற்கே ஆபத்தாக முடியக்கூடிய விஷயம் ஒன்றை பற்றி எலான் மஸ்க் அவர் எச்சரிக்கை விடுத்து இருந்தார். அவர் சொன்னபடியே தற்போது நடக்கத் தொடங்கி உள்ளது. உலக அளவில் மக்கள் தொகை எண்ணிக்கை சரிய தொடங்கி உள்ளது. அதாவது பிறப்பு விகிதம் குறைந்து மக்கள் தொகை எண்ணிக்கை சரிய தொடங்கி உள்ளது. உலகம் முழுக்க மக்கள் தொகை பிரச்சனை கடந்த சில வருடங்களுக்கு முன் வரை அதிகமாக இருந்தது. மக்கள் தொகை வேகமாக உயர்கிறது என்று புகார்கள் வைக்கப்பட்டன. ஆனால் இப்போது திடீரென மக்கள் தொகை குறைவு ஏற்பட்டுள்ளதாக புகார்கள் வைக்கப்படுகின்றன. சீனாவில் கூட 2 குழந்தை முறை கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு உள்ளது. சீனாவில் இனி மக்கள் 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரபூர்வ அனுமதியை அளித்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுவரை அங்கு 2 குழந்தைகள் மட்டும் பெற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டு இருந்த நிலையில் தற்போது இந்த விதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கட்டுப்பாடு அந்த நாட்டின் மனித வள பலத்தை குறைத்தது. அந்த நாட்டிற்கே இது எதிராக திரும்ப தொடங்கியது. ஆம், அங்கு வயதானவர்கள் அதிகமானார்கள். ஆனால் இளைஞர்களின் எண்ணிக்கை குறைந்தது. ஜப்பான் போல சீனாவும் கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்கள் குறைந்து கஷ்டப்படும் நிலைக்கு சென்றது. இதையடுத்து சீனா புதிய குடும்ப கட்டுப்பாட்டு விதிகளை கொண்டு வந்தது. அதேபோல் ரஷ்யாவும் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். 10 குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் கடைசி குழந்தைக்கு 14 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. மக்கள் தொகை வேகமாக குறைவது தற்போது பல நாடுகளுக்கு பிரச்சனை ஆகி உள்ளது. எலான் மஸ்க் இதே பிரச்சனையை சுட்டிக்காட்டி உள்ளார். உலக அளவில் பிறப்பு விகிதம் வேகமாக குறைகிறது. 1950 இல் ஒரு பெண்ணுக்கு 4.9 குழந்தைகள் வீதம் பிறந்தது. 2023 இல் ஒரு பெண்ணுக்கு 2.3 குழந்தைகள் வீதம் பிறக்கிறது. உலக மக்கள் தொகை சரிவு மக்கள் உணர்ந்ததை விட வேகமாக ஏற்படுகிறது. இந்த போக்கை மாற்றியமைக்க நாம் இப்போதே செயல்பட வேண்டும். உடனே மக்கள் தொகை உயர்வதை உறுதி செய்ய வேண்டும். அதிலும் ஐரோப்பா மோசமாக மாறிவிட்டது. அங்கே 1.4 குழந்தைகள் வீதம்தான் ஒரு பெண்ணுக்கு பிறக்கிறார்கள். ஐரோப்பா அழிய தொடங்கிவிட்டது. அங்கே பெண்கள் இன்னும் 2 குழந்தைகள் வீதம் கூடுதலாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் ஐரோப்பா மக்கள் தொகை மாயமாகிவிடும் சூழல் ஏற்பட்டு உள்ளது. இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். நன்றி, வணக்கம்.